ஆல் ரைட். கர்த்தர் நல்லவர். அவர் பெரிய காரியங்கள் நம்ம மத்தியில் செய்திருக்கிறார். அவர் செய்ய நினைத்தது தடைபடாது. அவர் செய்ய நினைத்தது தடைபடாது. ஆகையினால் இந்த காலையில் நம்முடைய தேவன் நம்ம மத்தியில் நாம் யார், நம்முடைய அடையாளம் என்ன என்பதை திரும்ப திரும்ப நமக்கு அற்புதமாய் கற்றுக் கொடுக்கிறார். இந்த நாளிலையும் மறுபடியும் நம்முடைய அடையாளங்களை நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். என்ன த ஐடென்டிட்டி அண்ட் ஐடென்டிட்டி கிரைசிஸ் இதுதான் பார்த்துட்டு இருக்கோம். அடையாளமும் அடையாள குழப்பமும். இயேசுவின் நாமத்தினால இன்றைக்கு பிரகடனப்படுத்துகிறோம். நாம் புது சிருஷ்டிகளாக இருக்கிறோம். புது சிருஷ்டிக்கான அடையாளம் நம்ம இடத்துல இருக்கிறது. புது சிருஷ்டினா எப்படி இருப்பான்? புது சிருஷ்டிக்கு என்ன அடையாளம்? நாங்கள் அந்த அடையாளத்தை இழந்து விட்டோமா அல்லது அடையாளத்தை மறந்து விட்டோமா அல்லது அடையாளங்களை காட்ட தவறிவிட்டோமா? ஏன் புது சிருஷ்டியா? புது சிருஷ்டியினுடைய வல்லமையும் புது சிருஷ்டிக்கு தேவன் கொடுத்த காரியங்களையும் ஒருவேளை ஏன் பிரத்யட்சமாக பார்க்க முடியலை? These are the $1 million questions. தேவன் தாமே ஒவ்வொரு நாளும் அதற்கு விடை கண்டுபிடிக்கும்படியாக தேவன் நம்மோடு கூட கிருபை செய்கிறாரு. ஆகையினால நாம் இன்றைக்கு மறுபடியும் இந்த அடையாளங்களை அறிந்து கொள்கிற காரியங்களுக்குள்ளாக வருவோம். தகப்பன் தாமே எங்களுடைய அடையாளங்களை நாங்கள் அறிந்து கொள்ளும்படியாக எங்கள் மனக்கண்கள் பிரகாசமுள்ள மனக்கண்கள் ஆகும்படியாக let the eyes of our hearts be flooded with light, Lord. நீர் அப்படி செய்கிறதுக்காக நன்றி. உடைய தயவுக்காக இரக்கங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். தேவ ஆவியானவர் நன்மையினால் முடிவீராக இயேசுவின் நாமத்தில். ஆமென், ஆமென். குட். கடந்த வாரத்தில் நாம் இந்த புது சிருஷ்டியுடைய அடையாளம் அடையாள குழப்பங்களை கொஞ்சம் பார்த்தோம். சாரி. ஓகே. கலாத்தியர் 4வது அதிகாரத்தில் நம்ம போன வாரத்தில் அடையாளம் ஏன் புது சிருஷ்டி a total free creature, முற்று முழுவதுமாய் சுயாதீனமாய் ஒரு சுயாதீனமான சிருஷ்டி ஏன் அடிமையை போல வாழ்கிறான்? ஏன் அடிமையை போல வாழணும்? It's a new creature. புது சிருஷ்டி அடிமையை போல வாழ அவசியம் இல்லை. அடிமையும் கிடையாது, எந்த காரியத்துக்கு அடிமை கிடையாது, சூழ்நிலைக்கு அடிமை கிடையாது. ஆனால் ஏன் அடிமையை போல வாழுகிறான்? இதுதான் போன வாரத்தில் கொஞ்சம் பார்த்தோம். இந்த வாரத்தில் நம்ம தொடர்ந்து அதை தியானிப்போம். ஓகே. 4வது அதிகாரம் முதல் 2 வசனங்கள். பின்னும் நான் சொல்லுகிறது என்னவெனில், சுதந்திரவாளியானவன் எல்லாவற்றிற்கும் எஜமானாயிருந்தும் அவன் சிறு பிள்ளையாயிருக்கும் காலமளவும் அவனுக்கும் அடிமையானவனுக்கும் வித்தியாசம் இல்லை. தகப்பன் குறித்த காலம் வரைக்கும் அவன் காரியக்காரருக்கும் வீட்டு விசாரணைக்காரருக்கும் கீழ்ப்பட்டிருக்கிறான். தேங்க்யூ. என்ன சொல்றது? பின்னும் நான் சொல்லுகிறது என்னவெனில், சுதந்திரவாளியானவன் எல்லாவற்றுக்கும் எஜமானாக இருந்தும், இதைத்தான் போன வாரத்தில் பார்த்தோம். எல்லாவற்றுக்கும் எஜமானாக இருந்தும் அவனுக்கு எல்லா அதிகாரம் இருக்குது, அவன் எல்லாத்துக்கும் எஜமானாக இருக்கிறான். although he is the master of all the estate, although you are called to be a new creature, although you are set
அந்த ஹையஸ்ட் பிளேசஸ், நீங்கள் உன்னதத்தில் உட்கார வைக்கப்பட்டிருந்தோம். ஏன் அடிமையானவனை போல இருக்கிறோம் அப்படின்னா, ஒரு காரியம் பாருங்க, விஷயம் என்ன சொல்லுது, கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுது? அவன் சிறு பிள்ளையாய் இருக்கிற காலம் வரைக்கும், பிகாஸ் இஸ் ஸ்டில் இம்மெச்சூர்டு, அவன் இம்மெச்சூர்டாக இருக்கிறதுனால, அவனுக்கு இன்னும் வயது வரல, he does not know that he is matured. அதான் விஷயம். What is immaturity? See, எவ்வளோ சொல்லுவாங்கல்ல, ஒரு சில பிள்ளைகள் பார்த்தீங்கன்னா 20 வயசு இருப்பாங்க, 25 வயசு இருப்பாங்க, 30 வயசு இருப்பாங்க. ஆனால் சின்ன பிள்ளைகளை போல மண்ணு குடிச்சு விளையாண்டுட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி நாட்டில் பார்த்துக்கிங்களா? See, அவங்க they are matured in their age, they are matured in their physique, but they are immatured in their mind. அவங்க சரீரத்தில் வளர்ந்துருக்காங்க, அவனுடைய வயது வளர்ந்துருக்குது, ஆனால் இங்கே வளரல, மனது வளரல. மனது வளராததுனால he is under a caretaker. இந்த மாதிரி மன வளர்ச்சி குன்றின பிள்ளைகள் என்ன பண்ணுவாங்க, ஒரு கேர்டேக்கரை வச்சுருப்பாங்க. இப்போ ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் இட். ஒரு குழந்தை மன வளர்ச்சி குன்றி இருக்குது அப்படின்னா, அந்த குழந்தை அவங்க அப்பாவோட சொத்துக்கு அதிபதியா இல்லையா அப்படின்னா, நிச்சயமா அந்த சொத்துல அதனோட அந்த தகப்பனுடைய எல்லா ஆஸ்திக்கும் அவன் சுதந்திரவாளியாக இருக்கிறான். ஆனாலும் இப்போ எங்கே இருக்கிறான்? he is under the caretaker. அந்த கேர்டேக்கர் சொல்லுவான், தம்பிக்கு வா வா வந்து சாப்பிடு அப்படின்னா நான் அழுவான். அந்த கேர்டேக்கர் கொண்டு வந்து சாப்பாடை கொடுத்து பண்ணுவான். ஆனால் பாருங்க, அவன் தான் யாரு, தனக்கு என்ன அதிகாரம் இருக்குதுன்னு தெரியாது. அந்த கேர்டேக்கர் கீழே உட்காந்துட்டு இருப்பான். The immature Christians, those who do not know their identity, there's an identity crisis. என்னன்னா மனதில் ஒரு தெளிவு இல்லை. இதைத்தான் பவுல் ரொம்ப அழகாக சொல்கிறாரு. சின்ன பிள்ளை அப்படின்னா தவழ்ந்துட்டு இருக்க பிள்ளை மாத்திரம் இல்லை. ஓகே, you know Christ, you know Christ, you have been a Christian for long years. ஒருவேளை கிறிஸ்துவை அறிந்தவர்களா, கிறிஸ்தவ பேர் வச்சு எத்தனையோ வருஷங்கள் இருந்திருக்கலாம். You know Bible, you know things, but you do not know who you are. இதான் விஷயம். இன்னைக்கு ஐடென்டிட்டி கிரைசிஸில் இது முக்கியமான பார்ட் பாருங்க. எஸ் brother, what's your name? Hey, I'm Mark. We are Christians for 3 generations, 5 generations. ஆனால் என்ன இல்லை, இப்போ the mental maturity இல்லை, மனதில் நான் யார் அப்படிங்கிற அறிவு இல்லை. அதனால இப்போ என்ன பண்ணியிருக்காங்க, இப்போ யாரு கீழே இருக்காங்கன்னா, சிறு பிள்ளையாக இருக்கும் காலம் வரைக்கும். You can read the first verse once again. Now that what I mean is that as long as the inheritor is a child and underage, he does not differ from a slave. He does not differ from a slave. He is at par with the slave. அவன் அடிமையானவனுக்கும் அவனுக்கும் வித்தியாசம் இல்லை. ஐ காட் இட். அவங்கெல்லாம் அடிமைங்க பிரதர். எஸ், ஆனால் அந்த அடிமையானவனுக்கும் தான் யார் என்று தெரியாத எஜமானனுக்கும் வித்தியாசம் இல்லை. அதுதான் அன்று திரும்ப 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 நாட்கள் நம்ம கற்றுக் கொடுக்கிறது என்னன்னா,
Get to know who you are. Get to know who you are. There you will get what you deserve. Until the time you get to know what you are, you cannot get what you really deserve. Or what you really possess, what you really want. நாம் யார் என்று அறிந்து கொள்ளாத வரைக்கும், நான் யார் என்ற அறிவு எனக்குள்ள வராத வரைக்கும் எனக்கு உண்டானதை நான் சுதந்திரிக்க முடிகிறதில்லை. We need to be determined to know and hold on and be fastened to know what you are and to be what you are. நாம் யார் என்பதை தெரிந்து கொள்ள திடமாய் தீர்க்கமாய் நிச்சயமாய் இருக்கிறது மாத்திரமல்ல, அது அப்படி இருக்கவும் நாம் திடமாய் தீர்க்கமாய் திட்டமாய் நாம் இருக்க வேண்டிய ரொம்ப அவசியமாக இருக்குது. Who am I? நான் யார்? I am a new creature. I am born of God. I am conceived of God. நான் தேவனால் கற்பந்தரிக்கப்பட்டவன். நான் தேவனுடைய பிள்ளை. ஒரு நிமிஷம் நம்ம என்ன சொல்றோம்? எஸ், ஓகே, எஸ் பாஸ்டர், ஐ நோ, ஐ ஆம் a child of God. Oh, I scream. நான் அப்படியே உயர்த்துறேன். பாஸ்டர், நீங்க சொல்றது ரைட்டு. நான் கர்த்தருடைய பிள்ளை. நான் கர்த்தராலே கற்பந்தரிக்கப்பட்டவன். ரைட். ஆனால் வெளியே சூழ்நிலையை பார்த்த உடனே எல்லா காரியங்களும் மாறி போயிடுது. வார்த்தை மாறிடுது. வாழ்க்கை மாறி போயிடுது. வாழ்க்கையில் பெரிய அதாவது முன்னேற்றங்களை பார்க்க முடியறதில்லை. இன்னைக்கு let's just get know who we are. If you are immature, if you do not know who you are, this is the time to know who you are. I'm telling you, you are the inheritor. நீங்கள் எஜமானன். You are the inheritor. நீ தேவன் வைத்திருக்க அத்தனை காரியங்களுக்கும் அத்தனை அதிகாரத்துக்கும் நீங்களும் நானும் தான் சொந்தக்காரர். ஆமென். தேவன் வச்சிருக்க அத்தனை அதிகாரத்துக்கும் அத்தனை காரியங்களுக்கும் அவர் உண்டு பண்ணின அத்தனை காரியங்களுக்கும் நாம் சுதந்திரவாளியாக இருக்கிறோம். We are the children of God. ஒருவேளை மற்ற யாருக்கும் இந்த ஸ்லாக்கியம் கிடைக்காமல் போயிருந்திருக்கலாம். ஆபிரகாமுக்கு இந்த ஸ்லாக்கியம் கிடைக்கல, தெரியுமா? ஆபிரகாமுக்கு இந்த ஸ்லாக்கியம் கிடைக்கல. மோசேக்கு இந்த ஸ்லாக்கியம் கிடைக்கல. தானியேலுக்கு கிடைக்கல. தாவீதுக்கு கிடைக்கல. ஏசாயாவுக்கு கிடைக்கல. எரேமியாவுக்கு கிடைக்கல. ஆனால் உங்களுக்கும் எனக்கும் இப்படிப்பட்ட பெரிய ஸ்லாக்கியம் கொடுக்கப்பட்டிருக்குது. இரண்டாவது வசனம் சொல்றது, தகப்பன் குறித்த காலம் வரைக்கும், தகப்பன் குறித்த காலம் வரைக்கும் அவன் காரியக்காரருக்கும் வீட்டு விசாரணைக்காரருக்கும் கீழ்ப்பட்டிருக்கிறான். But he is under guardians, administrators and trustees until the date fixed by his father. தகப்பன் ஒரு மெச்சூரிட்டி எதிர்பார்க்காரு. அந்த மெச்சூரிட்டி வர்ற வரைக்கும் இவங்களால என்ன செய்ய முடியல? இவங்களால தனித்து ஒரு காரியம் செய்ய முடியல. தேர் அண்டர் யாருக்கு கீழே இருக்காங்களாமா? இப்போ அடிமைக்கு கீழே இல்லை, குறித்த காலம் வரைக்கும் காரியக்காரருக்கும் வீட்டு விசாரணைக்காரருக்கும். இதைத்தான் பவுல் எழுதாரு, நீங்கள் வீட்டு விசாரணைக்காரருக்கு கீழ்பட்டிருந்தீங்க அப்படின்னா உங்கள் முந்தி போன ஒருவேளை யூ ஆர் ஸ்டில் ஃபாலோயிங் எக்ஸாம்பிள் ஆஃப் ஏப்ரஹாம், யூ ஆர் ஸ்டில் ஃபாலோயிங் த எக்ஸாம்பிள் ஃபுட்ஸ்டெப்ஸ் ஆஃப் மோசஸ். மோசேயுடைய காரியங்களுக்கு, மோசேயுடைய அடையாளங்களுக்கு, அல்லது ஆபிரகாமுடைய ஃபுட்ஸ்டெப்ஸுக்கு நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க.
யாரோட ஃபுட் ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணுறோம்? மோசையோட ஃபுட் ஸ்டெப்ஸ், ஆபிரகாமோட ஃபுட் ஸ்டெப்ஸ், ஜோசஃபோட ஃபுட் ஸ்டெப்ஸ். இதை ஆமாம் அவங்கெல்லாம் இப்படி தான் இருந்தாங்க. ஆனால் இயேசு யார் சொன்னார்? இயேசு சொன்னார், ஹே அவங்களாம் வேலைக்காரங்க பையங்க. ஆபிரகாம் யாரு? சர்வன்ட், மை சர்வன்ட், என் வேலைக்காரன்பா. மோசே என் தாசனாகிய மோசே, மோசஸ் மை சர்வன்ட். Say, don't follow the servants. Do not follow the servants. Follow the higher level. Follow the higher level. அப்போ என்ன இது? இப்போ சர்வெண்ட்டை ஃபாலோ பண்ணால் நல்லதா கெட்டதா? இதான் ஓகே. இன்னைக்கு ஒரு இன்சிடென்ட் நம்ம பார்க்க போகிறோம். பார்த்து ஏன் சர்வெண்ட்டை ஃபாலோ பண்ணுறவங்க கூட சந்தோஷமாயிடுறாங்க. சர்வெண்ட்ஸை ஃபாலோ பண்ணுறவங்க ஐ எம் ஹாப்பி டு பி த சர்வெண்ட். ஓகே ஃபைன். டர்ன் வித் மீ டு லூக் 15th chapter. என்ன சுற்றி அதுதான் that shows the sonship what we have. Luke 15th chapter. It's a very familiar scripture portion. நமக்கு மிகவும் பரிச்சயமான ஒரு வேத பகுதி பாருங்கள். லூக்கா 15 அதிகாரம் 11 வசனத்துலேருந்து வாசிச்சோன்னா ஓகே. நம்ம இன்றைக்கு டு கட் இட் ஷார்ட், ஓகே 14th வசனம் வாசிக்கலாம். எல்லாவற்றையும் அவன் செலவழித்த பின்பு அந்த தேசத்திலே கொடிய பஞ்சம் உண்டாயிற்று. அப்பொழுது அவன் குறைவுபடத் தொடங்கி அந்த தேசத்து குடிகளில் ஒருவனிடத்தில் போய் ஒட்டி கொண்டான். அந்த குடியானவன் அவனை தன் வயல்களில் பன்றிகளை மேய்க்கும்படி அனுப்பினான். அப்பொழுது பன்றிகள் தின்கிற தவிட்டினாலே தன் வயிற்றை நிரப்ப ஆசையாயிருந்தான். ஒருவனும் அதை அவனுக்கு கொடுக்கவில்லை. அவனுக்கு புத்தி தெளிந்த போது அவன் தன் தகப்பனுடைய கூலிக்காரர் எத்தனையோ பேருக்கு பூர்த்தியான சாப்பாடு இருக்கிறது, நானோ பசியினால் சாகிறேன். நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன். இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல. உம்முடைய கூலிக்காரரில் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும் என்பேன் என்று சொல்லி. தேங்க்யூ. இங்கே ஒரு காரியம் பார்க்குறோம்ல. இந்த இளையகுமாரன் அவன் தகப்பனை விட்டு பிரிஞ்சு போயிட்டான், தூர தேசத்துக்கு போயிட்டான். தகப்பன் இருக்கிற இடத்துலயே அவன் இல்லை, தகப்பனை விட்டு தூரமாக போயிட்டான். ஓகே, இப்போ தேவனை அறியாதவன் ஆயிட்டான். அதாவது தகப்பனுக்கு அவனுக்கும் எந்த கம்யூனிகேஷனே கிடையாது. He lost the relationship with the father. He lost the fellowship with the father. இப்போ கேட்குறேன், அவன் குமாரனா இல்லையா? Is he a child still? Is he a son still? Yes, yes he is. ஆனால் என்ன ஆயிடுச்சு, அவனுக்கு தூர தேசத்தில் போட உடனே அவன் அங்கே இருக்கிற பஞ்சத்தில் இவன் ஒன்றும் இல்லாமல் குறைவுபட தொடங்கி இவன் அப்படி வறியவனா ஒன்றும் இல்லாத அளவுக்கு ஆயிட்டான். ஆகி அங்கே போய் அங்கே ஒரு வேலைக்கு போகிறான். ஓகே, தட்ஸ் ஆல், யூ நோ தட். இப்போது நம்ம யாரை பற்றி பேசியிருந்தோம் என்ன வரைக்கும்? அதுக்கு முன்னாடி கலாத்தியரில் மனதில் தெளிவில்லாத பிள்ளைகள், மனதில் தெளிவில்லாத பிள்ளைகள் தங்களுக்கு உண்டானது என்னன்னு தெரியலை, அதான் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். இப்போ அதை தான் வரோம். ஓகே, 17 வசனம், 17th verse, let me read it. Then when he came to himself, it was the time he came to himself. Till then he was mentally retarded. அவன் தகப்பன் விட்டு போன உடனே அவனுக்கு புத்தி, என்ன புத்தி, தான் யார் என்ன ஏது ஒன்றுமே தெரியலை. இப்போது அவனுக்கு புத்தி கொஞ்சம் லேசாக தெளிகிற மாதிரி இருக்குது, புத்தி தெளிகிற மாதிரி இருக்குது. இப்போ தெளிஞ்சான், ஓகே, என்ன முழுசாக தெரியல, அதான் விஷயம் இங்கே. When he came to himself, he said, how many hired servants of my father have enough food and even food to spare? தமிழ் இப்படி வரல. தமிழில் என்ன வந்துருச்சு, போது என் தகப்பனுடைய கூலிக்காரருக்கு எத்தனையோ பேருக்கு பூர்த்தியான சாப்பாடு இருக்கிறது. பூர்த்தியான சாப்பாடு. ஆனால் இங்கிலீஷ் ரொம்ப எல்லா வருஷனும் அழகாக சொல்லுது, ஃபார் themselves and to spare.
எனஃப் அண்ட் எக்ஸ்ட்ரா, எனஃப் அண்ட் எக்ஸ்ட்ரா. நமக்கு எவ்வளோ வேணுமோ அது எனஃப் இருக்குது, போதும் இருக்குது, அப்புறம் கொஞ்சம் அதிகமும் இருக்குது. யாருக்கு இது? யாரோட லெவலு? கூலிக்காரர். ஹலோ தெரிஞ்சுங்க, எனஃப் அண்ட் எக்ஸ்ட்ரா வந்து யாரோட லெவலு? வேலைக்காரனோட லெவல், கூலிக்காரருக்கு லெவல். ஆனால் இன்றைக்கு நம்ம என்ன நினைக்கிறோம், இந்த எனஃப் அண்ட் எக்ஸ்ட்ராவே நம்மளுக்கு ஜாஸ்தி, எனஃப் அண்ட் எக்ஸ்ட்ராவே ஜாஸ்தி. எனஃப் மட்டுமே இருந்தால் போதும், எக்ஸ்ட்ராவே வேண்டாம், எனஃப் மட்டுமே இருந்தால் போதும். பிகாஸ் we do not know who we are. இப்போ அவன் என்ன சொல்கிறான், இவனுக்கு கொஞ்சம், அதனால சொல்கிறேன், இவனுக்கு கொஞ்சம் புத்தி தெளிஞ்சிருக்கு பாருங்க, லேசாக புத்தி தெளிகிறதுக்கான ஒரு லேசாக வந்திருக்குது. அதனால அவன் சொல்கிறான், என் தகப்பனுடைய வீட்டில் கூலிக்காரருக்கு எப்படி எவ்வளோ இருக்குது? they have enough and extra, they have enough and extra. அப்போது இவன் இப்போ எவ்வளோ ஆசைப்படுறான், இவன் ஆசை எவ்வளோ வந்திருக்கு பாருங்க. இப்போது இவனோட புத்தி இட் காட் கரப்டட். இப்போ இவனோட ஆசை எவ்வளோ ஆசைப்படுறான் இவன். who he is and what he is longing for. who he is, இவன் யாரு? குமாரன்க. அவன் தகப்பனோட அத்தனை சொத்துக்கு எஜமானன். சொல்கிறேன், அவன் தகப்பனோட அத்தனை சொத்துக்கும் எஜமானன் தான். இன்னும் அவன் குமாரன் தான், இன்னும் அவன் குமாரன் தான். அவன் தகப்பனோட அத்தனை சொத்துக்கும் இவன் எஜமானன் தான். ஆனால் இவனோட புத்தி தாறுமாறா போனதுனால, பிகாஸ் he lost his identity, because he lost the knowledge of his identity. அதுதான் முக்கியமான விஷயம். தன்னுடைய அடையாளத்தை குறித்த அறிவை அவன் இழந்து போனதுனால, தான் யார் என்பதை அவன் இழந்து போனதுனால, இப்போ என்ன ஆயிடுச்சு, தன்னுடைய அடையாளத்தை இழந்து போனதுனால அவன் பன்றி மேய்க்கிறவனாக இருந்தான். அது என்ன கொடுமை பாருங்க. ஹலோ, யார் எதுக்கு போய் பண்ணி மேய்க்கிறோம்? somebody just give me an answer. ஏன் எதுக்காக அவன் பண்ணி மேய்க்க போனான்? was it a hobby for him? பண்ணி மேய்க்கிற அவனுக்கு பொழுதுபோக்கா, இல்லை அதுதான் அவனோட என்டர்டெயின்மெண்ட்டா? எனக்கு பண்ணி மேய்க்கிறது ரொம்ப பிடிக்கப்படுதா சொல்லி போனான். எதுக்கு போனான்? சாப்பாட்டுக்கு, ஒருவேளை சாப்பாட்டுக்கு, அதானே? ஓகே, நான் read it. அந்த பார்ப்போம், 15-16 வசனம். அந்த தேசத்து குடிகளில் ஒருவனிடத்தில் போய் ஒட்டிக்கொண்டான். அந்த குடியானவன் அவனை தன் வயல்களில் பன்றிகளை மேய்க்கும்படி அனுப்பினான். வேலை வாங்கினானா? இவன் எங்கே அனுப்பினான்? பண்ணி மேய்க்கிறதுக்கு வயலுக்கு அனுப்பினான். அப்போ மேய்ச்சிருக்கான், ரைட்டா? இப்போ எதுக்காக மேய்ச்சான்? வயிற்று சாப்பாடு தானே. அடுத்த வருஷம் என்ன சொல்லுது? அப்பொழுது பன்றிகள் தின்கிற தவிட்டினாலே தன் வயிற்றை நிரப்ப ஆசையாய் இருந்தான், ஒருவனும் அதை அவனுக்கு கொடுக்கவில்லை. ஹலோ, இது எப்பயாவது பார்த்தோமா? அவன் எதுக்காக பண்ணி மேய்க்க போனான்? எதுக்காக இந்த எஃபர்ட் எடுத்தான்? எதுக்காக இந்த வேலை செஞ்சான்? எதுக்காக இந்த காரியத்தை செஞ்சான்? டு ஃபில் his stomach. ஆனால் அதுவே இங்கே கிடைக்கல. The very purpose of his working, it was defeated. The very purpose of his hard working is defeated. இவன் யாரு? He is the master of all estates of his father. அவனுடைய தகப்பனுடைய எல்லா சொத்துக்கும் அதிபதி. இங்க என்னவா இருக்கிறான்? Because he lost the knowledge of his identity, because he lost the knowledge of who the father is, now he is working in the fields and feeding the hogs. Still he lives in scarcity. He was starving. இந்த கொடுமை எங்கேயாவது கேட்டிருக்கீங்களா? பார்த்தீங்களா இது முன்னால்? பேது அவன் வேலை எதுக்காக வேலை பார்க்குறான்? சாப்பாடு தான் வேலை பார்க்குறாங்க. அவட சாப்பாடு கொஞ்சம் குறையாக கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னால் ஒத்துக்கலாம். 3 வேளைக்கு பதிலாக 2 வேளை சாப்பாடு தான் கொடுத்தாங்க, ஓகே, ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் a little bit.
But here the worst thing is, அட பன்றிக்கு போடுற தவிட்டை கூட கொடுக்கலாமா? Then what for he was working? ஹலோ, நம்மளுக்கு அவனை பார்த்தா கொடூரமாக இருக்குல்ல. நான் சொல்கிறேன், இன்றைக்கு நிறைய நேரத்தில் கிறிஸ்தவர்கள் நாம் இதைத்தான் செஞ்சிட்டு இருக்கிறோம். That's the worst part of it. Still, we are working, we are doing something, this and that, we jump here and there. But we do get nothing. You work all through the night, all through the day. The word of God says, turn with me to Psalm 127, second verse. தமிழில் 3வது வசனம். சங்கீதம் 127 3வது வசனம். நீங்கள் அதிகாலையில் எழுந்து நேரப்படும் வேளையிலே தரித்து வருத்தத்தின் அப்பத்தை சாப்பிடுகிறதும் இதுதான். அவரே தமக்கு பிரியமானவனுக்கு நித்திரை அளிக்கிறார். Let me read it. Psalm 127 verse 2 in English. It is vain for you to rise up early, to make rest late, to eat the bread of anxious toil, for he gives to his beloved in sleep. தமிழ் என்ன சொல்லிட்டாங்க? அவன் தமிழ் என்ன சொல்லிட்டாங்க? தமக்கு பிரியமானவனுக்கு, கர்த்தர் தமக்கு சித்தமானவனுக்கு நித்திரை அளிக்கார். இது சொன்னதுனால தான் கொஞ்சம் குழப்பமாகி போச்சு. நீங்கள் தெளிவாக இருக்குது பாருங்க. It is vain for you to rise up early and to go to bed late in the night, just for mere your bread. உங்கள் சாப்பாட்டுக்காக, ஜஸ்ட் அதாவது ஒரு சின்ன விஷயத்துக்காக நீங்கள் காலையில் அதான் அவன் செஞ்சான். The younger son was doing the same thing. He was rising up early in the morning. If he doesn't rise up early in the morning, the master will come and he will just give a whip. அந்த பன்னிக்காரன் என்ன பண்ணியிருப்பான்? வந்து ஒரு சாட்டை எடுத்து, ஏடா எந்திரி முதல்ல, பன்னியெல்லாம் பட்டின பசியில் இருக்குது, நீ படுத்து தூங்குறியா, துரத்தி விட்டுருப்பான். வசனம் முதல்ல என்ன சொல்லுது? அந்த தேசத்தில் கொடிய. அப்போ என்ன அர்த்தம்? இந்த பன்றிக்கு எங்கேயும் தீனி கிடைக்காது, பஞ்சம் இருக்குதுங்க. நல்ல மழை பெஞ்சிருந்ததுன்னா அங்கேயும் கிழங்குகள் கிடைக்கும், பன்றி நல்லா சாப்பிடும், நல்ல கிழங்குலாம் இருந்தால் நல்லா சாப்பிடும். இப்போ என்ன ஆகிட்டு இருக்குது? பஞ்சம். Till late in the night he was feeding the hogs. ஒருவேளை ராத்திரி வரைக்கும் அவன் அந்த பன்றிகளை மேய்ச்சிட்டு வந்தான். மேய்ச்சிட்டு வந்து எதுக்கு? ஃபார் மியர் பிரெட், ஃபார் இஸ் மியர் பிரெட். ஆனால் வசனம் சொல்லுது, for he, the Father, my God, gives the blessings to his beloved while he is in sleep. Got it? When God gives you, while you are at sleep, while you are in sleep. Hello, this is your father. அது எப்படி பிரதர்? கடின உழைப்புக்கு ஈடு இணை ஏதுமில்லை. கடின உழைப்புக்கு ஈடு இணை ஏதுமில்லை. ஆனால் வசனம் என்ன சொல்லுது? நீ தூங்கிட்டு இருக்கும்போது தேவன் உனக்கு தந்துடுறாரியா? நீ போய் காலங்கத்தால் எந்திரிச்சு ராத்திரி வரைக்கும் வேலை செஞ்சு ஏதோ ஒரு வாய் சோத்துக்கு வேலை செய்ய தேவையில்லை. When you know you are the master of all estate, even while you are in sleep, your food is ready. Do you want to enjoy that life? And people are really working hard to have their life. I'm telling you, you already have it. Even some of the Christian theologists, they think, oh, you need to work hard, you need to do this, you need to do that. இதை அதே செஞ்சால் நீ இப்படி ஒரு வாழ்க்கைக்கு வரலாம். நான் சொல்கிறேன், இந்த வாழ்க்கையில் நீங்கள் பிறந்திருக்கிறீங்க,
வசனம் அப்படிதான் சொல்லுது. எந்த குழந்தையாவது எங்க அப்பாவோட சொத்தை நான் எப்படியாவது பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு தவந்து 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 ஓடுறானா? ஒன்றும் பண்ணுறதில்ல. பாருங்க, அப்பா மடியில் வந்து படுத்துட்டு இருக்கான், அந்த சொத்துல அவனுக்கு வந்து சேர்ந்துடுது. ஹலோ, இப்படி பார்த்த உடனே என்னென்ன வேதம் இந்த சொத்து அப்படிங்கிறத வந்து சொத்து நினச்ச உடனே வாட் வி திங்க், நமக்கு மண்டல என்ன வருது? ஏதோ ஒரு 4 வீடு, ஒரு ஓகே, ஒரு 1000-2000 ஏக்கரு எஸ்டேட்டு, இப்படி நினச்சிட்றோம். பட் நாட் தட்ஸ் மியர் நத்திங். நான் சொல்கிறேன், அது ஒன்றுமே கிடையாது. நம்முடைய தேவன் நமக்கு வைத்திருக்க இன்னும் அதிகம். ஒரு காரியம் கேட்குறேன். நீங்கள் ஒரு 2 அதாவது ஓகே ஒரு ஃபைன் ஒரு 200 கிலோ அரிசி வாங்கிக்கிறதுக்கான பலன் உங்களுக்கு உண்டாயிருக்குது. யூ ஹாவ் த மனி டு பை 2 quintals of rice. That is one part. The other part is you have the facility or strength to produce 2 tons of rice. What do you think is bigger? Hello engineers, you have the capacity to buy 200 kilos of rice. On the other hand, you have the capacity to produce 2 tons of rice. அது இல்லையா? அதான பெருசு. Got it? எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? இதை நான் சொல்கிறேன், இதை ஒத்துக்க முடிச்சதுன்னா தேவன் சொல்றார், you are built or created with a creative power. இந்த ஏதோ ஒரு நிறைய நேரத்தில் என்னன்னா, oh these people they speak materialism. Sorry, I'm not after materialism. I don't speak materialism. But I'm telling you, you have the creative power to produce materials. நீங்கள் உலகத்தையே உருவாக்குகிற சக்தி உங்களுக்குள்ள இருக்கிறது. ஒரு உருவாக்குகிற வல்லமை உங்களுக்குள்ள இருக்கிறது. ஓ பாஸ்டர் இப்படி தான் இதை பேசுறாரு. இல்லை, I'm not talking about the mean materials. I'm telling you, I have a blessing. I have a blessing that can produce anything. Okay, ஒருவேளை பார்த்துக்கலாம். நீங்கள் Proverbs 10:22, anybody can read in Good News Bible? 10:22. Good News Bible யார்கிட்ட இருக்கு? Anybody have Good News Bible in the phone or anywhere? Okay. நீங்கள் தமிழ் வாசிங்க. வாசிங்க, தமிழ் வாசிங்க. கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐசுவரியத்தை தரும், அதனோடே அவர் வேதனையை கூட்டார். கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடே அவர் வேதனையை கூட்டார். நான் குட் நியூஸ் பைபிள் வாசிக்கிற பாருங்க. இட் இஸ் த லார்ட்ஸ் blessing that make you wealthy. Hard work can make you no richer. It is a blessing of the Lord. தேவனுடைய ஆசீர்வாதமே, it's a blessing of the Lord, is a power that can make you rich, that can make you influential. But your hard work cannot make you rich. Which means that your trusting on your muscle power cannot make you rich. நான் என்னை சார்ந்து, நான் யாரு, என்னோட புய பலத்தில் சார்ந்து இருக்கிறது ஒரு நாளும் எனக்கு வெற்றியை கொண்டு வராது. சரி, இப்போது திரும்ப மகனை பார்க்க வருவோம். இந்த மகன்ட்டு நம்ம அங்கே போனோம், இந்த மகனை திரும்பி பார்க்க வருவோம். இப்போ என்ன ஆயிடுச்சு? இவனோட எண்ணம் எங்கே போயிட்டு இருக்குது? He is the son, but now he toils or longing to be the servant. ஹலோ, என்ன கொடுறோம் பாருங்க.
அவன் என்ன சொல்கிறான்? என்ன சொல்லுவான் நம்ம அப்பாட்ட போய்? வாட் யூ வில் டெல் த டாட்? அவன் நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய் தகப்பனே மரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன். ரைட், ஓகே, யூ காட் ரெக்கன்சைல்ட், அக்ரீட், ஹாப்பி வித் இட். இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல. உம்முடைய கூலிக்காரரில் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும் என்பேன் என்று சொல்லி. Thank you. See the perverted mindset. ஒரு குறுக்கும் மறுக்கான தேவ தகப்பனை குறித்து ஒரு அறிவில்லாத ஒரு இருதயம் பாருங்க. என்ன சொல்லுது இப்போ? ஓகே, நான் இப்போ என்ன மறந்துட்டு போகிறேன்? முதல் வார்த்தை என்ன சொல்கிறான்? நான் தகப்பனுக்கு விரோதமாகவும் தகப்பனை நான் பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு விரோதமாகவும் பாவம் செய்தேன் அப்படின்னா ஐ வில் கோ அண்ட் ரெக்கன்சைல் வித் மை ஃபாதர். ரைட், நான் என் தகப்பனோட கூட ஒரு ஒப்புரவு வாய்க்கிறேன். ஆனாலும் நான் இப்போ என்ன சொல்லுவேன்? நான் குமாரன் என்று சொல்லப்படுறது தகுதி இல்லை. நான் இப்போ எதுக்காக ட்ரை பண்ணுறேன்? அப்பா, நீங்கள் எனக்கு தயவுசெய்து ஒரு வேலை போட்டு கொடுங்க, உங்கள் கூலிக்காரனில் எனக்கு ஒருத்தர் வேலை போட்டு கொடுங்க. The perverted mindset, because people are taught like that. நான் சொல்கிறேன், இயேசு ஆண்டவர் இவ்வளோ தெளிவாக பேசப்பட கூட இன்றைக்கும் கிறிஸ்தவ உலகத்தில் நம்ம என்ன தான் நினச்சிட்டு இருக்கோம்? தேவனோடு கூட நான் ஒப்புரவானாலும் இன்னும் நான் பாவி தான். ஆண்டவரே, நீர் எனக்கு கொஞ்சம் ஏதாவது. ஹலோ, தட் இஸ் த இம்மெச்சூர்ட் ஹார்ட். கூலி மைண்ட் செட். கூலி மைண்ட் செட். Got it? God has called you to be the son. It is not your call to be a son, you are called to be the son. Children, I am called to be the son. நான் என் அண்ணனுக்கு அடுத்து நான் தான் அடுத்த குமாரனாக இருக்க முடியாது. தேவனை அழைத்திருக்கிறார். என் மூத்த சகோதரனாய் இயேசுவுக்கு அப்புறம் God has chosen me to be the son. அதனால தான் இயேசு அழைச்சு சொன்னார். இல்லைன்னு என்ன சொல்லியிருப்பார்? ஒரு தகப்பனுக்கு எத்தனை குமாரர் இருந்தாங்க? தகப்பனுக்கு எத்தனை குமாரர் இருந்தார் சொன்னார்? திரும்ப சொல்லுங்க. தகப்பனுக்கு 2 குமாரர் இருந்தார்கள். 2 குமாரர் இருந்தார்கள். மூத்த குமாரன் இயேசு, இளைய குமாரன் நான். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. Period. How many of you really understand it? The firstborn is Jesus Christ and the next is me. That's it. தகப்பனுக்கு 2 குமாரர் தான். தகப்பனுக்கு 2 குமாரர் தான். முதல் குமாரன், the firstborn is Jesus Christ and the next born is me. That's it. Period. Hello. You need to have that identity. You need to know that identity. இந்த அடையாளத்தை நாம் தெரிஞ்சிட்டா மட்டும்தான் ஒரு வல்லமையுள்ளவர்களாய் வாழ முடியும். இயேசு கிறிஸ்துவுக்கு அப்புறம் இருக்கிற அடுத்த குமாரன் நான் தான். ஜனி, ஆகையினால நாம் இயேசு கிறிஸ்துவை, இயேசுக்கு மூத்த குமாரனுக்கு என்ன உரிமை இருந்ததோ அத்தனை உரிமை உங்களுக்கு இருக்குது. அத்தனை உரிமை இருக்குது. ஆகையினால இந்த வேலையில் கர்த்தருக்கு முன்பாக நாம் சொல்லுவோம், கர்த்தாவே நீ நல்லவர். லெட்ஸ் ஜஸ்ட் இந்த ஐடென்டிட்டியை இன்னும் நிறைய கற்றுக்க வேண்டியதாக இருக்குது. இப்போ நான் ஒரு காரியம் இன்றைக்கு நம்ம என்ன முடிக்கிறோம்? ஐ எம் நாட் எ சர்வெண்ட். ஐ டோன்ட் கம்பேர் மை செல்ஃப் வித் சர்வெண்ட். ஏன்னா அந்த ஐடென்டிட்டியை விட்டு நான் வெளியே வர வேண்டிய ரொம்ப அவசியமாக இருக்குது. நான் என்ன சர்வெண்ட் கிடையாது. நான் சர்வெண்ட் கிடையாது. நான் ஐ எம் அ சைல்டு. யூ ஆர் அ சைல்டு. மேபி இனி அடுத்த வாரத்தில் இன்னும் நிறைய காரியங்களை பார்க்க போகிறோம். ஏன்னா
லெட்ஸ் ஜஸ்ட் கம் டு அவர் மைண்ட். நாம் ஒரு மன வளர்ச்சி பெறாதவர்களாய், சிறு பிள்ளைகளாய், அடிமைகளாய் இருக்க போகிறதில்லை. அதனால் கர்த்தரை சொல்கிறார், நீங்கள் மன வளர்ச்சி பெற்றவர்களாய், மன வளர்ச்சி. He came to himself. அந்த younger son came to himself. அவனுக்கு கொஞ்சம் புத்தி தெளிய ஆரம்பிச்சது. தெளிஞ்சு எவ்வளோ தூரத்தான் வந்தானா, ஒரு வேலைக்கார லெவலுக்கு தான் வந்தான். இப்போ முதல்ல அடிமையானவனுக்கும் அவனுக்கும் வித்தியாசம் இல்லை. இப்போது அவன் ஒரு வேலைக்கார லெவலுக்கு வந்திருக்கிறான். அடுத்த வாரத்தில் பார்க்க போகிறோம் எப்படி நாம் குமாரனாக எப்படி அனுபவிக்கணும். அப்போ இதுக்கு முன்னால் என்ன பண்ணிகிட்டு இருந்தோம், நிறைய விஷயங்கள் நம்ம பார்க்க போகிறோம். கர்த்தர் நம்மோடு கூட இருந்து நம்ம வழி நடத்துவாராக. இந்த வேலையில் சொல்கிறேன், கல்வாரி சிலுவையில் உங்களுக்காக, எனக்காக, நம்முடைய மூத்த சகோதரனாய் இயேசு எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டு நம்மை தகப்பனை வீட்டுக்கு கூட்டு போகிறதுக்காக வந்திருக்காரு. நம்ம தகப்பனை வீட்டுக்கு கூட்டு போகிறதுக்காக வந்திருக்காரு. ஆனால் நிறைய நேரங்கள் என்ன சொல்கிறோம், ஓ மூத்த குமாரன் அவர் அப்பா கூடயே இருந்துட்டாருங்க, அதனால அவருக்கு எல்லாம் இருக்கும், ஆனால் நான் இப்படி வந்துட்டேனே. தெரியுமா, இயேசு சொன்ன கதையில், இயேசு சொன்ன அந்த ஓமையில் இருந்த மூத்த குமாரனை பற்றி அவர் வேற சொல்கிறார். அண்ணா, எனக்கு இருக்கிற மூத்த சகோதரன், எனக்கு இருக்கிற மூத்த சகோதரன் தனக்கு உண்டான எல்லாவற்றையும் எனக்கு கொடுத்திருக்கிறார். அவர் தான் என் மூத்த சகோதரன். என் தகப்பன் எனக்கு கொடுத்தது மாத்திரமல்ல, என் மூத்த சகோதரனும் தன்னுடைய எல்லாவற்றையும் எனக்கு கொடுத்திருக்கிறாரு. ஓ, அந்த இளையகுமாரனுக்கு இருந்த மூத்த சகோதரன் மாதிரி இல்லை உங்களுக்கு இருக்க மூத்த சகோதரன். யூ ஹாவ் அ பெட்டர் எல்டர் பிரதர். Somebody say, I have a better elder brother. You can scream out and say, I have a good, best father and a best elder brother. எனக்கு ஒரு அற்புதமான தகப்பனும் ஒரு அற்புதமான மூத்த சகோதரனும் உண்டு. என்னுடைய வளர்ச்சியில் நான் நன்மை பெறுகிறதுல சந்தோஷப்படுகிற மூத்த சகோதரன் எனக்கு உண்டு. தகப்பன நமக்கு நன்றி சொல்கிறோம் ராஜா, நன்றி. ஓ, நீர் எங்களுக்கு கொடுத்த கிருபைக்காய் நன்றி. தகப்பன, நாங்கள் முதல்ல எங்கள் தகப்பன் யார் என்பதை அறிந்து கொள்ளட்டும். நாங்கள் இந்த தகப்பனுடைய பிள்ளை நாங்கள் யார் என்பதை அறிந்து கொள்ளட்டும். தேவரீர் தாமேற்றார் பிரகாசமுள்ள மனக்கண்கள் உண்டாக முடியாது ஜெபிக்கிறேன். பிரகாசமுள்ள மனக்கண்கள் உண்டாகட்டும். உம்முடைய அன்பின் ஆழமும் நீளமும் அகலம் உயரம் இன்னதென்று அறியத்தக்கதான பிரகாசமுள்ள மனக்கண்கள் உண்டாகட்டும். ஓ தேவரீர், நாங்கள் தூங்கிட்டு இருக்கும்போது கூட நீர் எங்களுக்காக ப்ரொவைட் பண்ணுற தேவன். Thank you Lord, you provide us while we are still in sleep. Even before we woke up, even before we open our eyes, you have provided everything for us, O Lord. நாங்கள் இன்னும் கண்களை மூடிட்டு நாங்கள் இன்னும் கண்ணே திறக்கலை, ஆனால் you prepared our salvation right ready. நாங்கள் கண்ணு திறக்க முன்னே எங்களுக்கான ரட்சிப்பும் எங்களுக்கான சன்ஷிப்பும் ரெடியாக நீர் ஒழிச்சதுக்காக ஸ்தோத்திரம். உடைய வெளிப்பாட்டின் அறிவுக்காக நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் உங்களுடைய பிள்ளைகள், இந்த அடையாளத்தை சரியாக அறிந்து கொள்ள கிருபை சார். ஏதோ எங்களோட முயற்சினால் அல்ல, உங்களுடைய தயவுனால் நாங்கள் பெற்றிருக்கிறோம். தேங்க்யூ ஜீசஸ். இந்த அற்புதமான கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். உங்களுடைய தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஓ, நீர் எங்களுக்காக வைத்திருக்க எல்லா நன்மைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்கள் மூத்த சகோதரனாய் இயேசுவுக்காக நன்றி செலுத்துகிறோம். நீர் மூத்த சகோதரனை எங்களுக்காக அனுப்பி எங்களை அழைத்து வர முடியாய், தகப்பனில் கொண்டு வர முடியாது. எங்கள் மூத்த சகோதரனை நீ எங்கள்கிட்ட அனுப்ப பண்ணால் நன்றி செலுத்துகிறோம்.
உமக்கு நன்றி ராஜா, நன்றி. இதோ உம்முடைய அன்புக்காய் நன்றி செலுத்துகிறோம், உம்முடைய தயவுள்ள கரத்துக்காய் நன்றி செலுத்துகிறோம். நீ தொடர்ந்து எங்களோடு கூட இருந்தார். உமக்கு எல்லா மகிமையும் செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் ஆசீர்வதிச்சு ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். இது நம்முடைய விதைப்பில் விதைக்கிற நேரம். இந்த வேளையில் நாம் நம்முடைய தேவனை விதைப்பினாலே ஆராதிக்கிற வேலை. This is a time to partake in this ministry or to sow in this fertile land. இந்த அற்புதமான நிலத்தில் விதைக்கிற ஒரு நேரம் இது. நீங்கள் உங்களுடைய விதைகளை கையில் எடுத்துக்கொள்ளலாம். I just want to bless the seeds in your hand. I just want to bless the seeds in your hand as well as in your mind. ஒருவேளை நீங்கள் உங்கள் மனதில் இப்போ திட்டமிட்டு இருக்கிறீங்க இந்த காரியத்தில் நாம் இந்த விதைக்கலான்னு சொல்லி. God blesses both the seeds in the hand, both the seeds in hand as well as in mind. உங்கள் மனதில் நீங்கள் வைத்திருக்கிற விதைகளையும் தேவன் ஆசீர்வதிக்கிறார். Those who are online, you can use this sowing details for sowing into this ministry. Confidently, I decree and declare that this is a fertile land. This ministry is a fertile land. And in this ministry, there is no rocky soil, there is no wayward soil, there is no thornful soil. It's a good soil. In the name of Jesus, I speak a multiple harvest on the seeds that are in the hands and minds. I command every seed, each and every seed, to increase, multiple, and fill the bond. To increase, multiple, and fill the bond. Let it multiply. Let it multiply. Not in 30s, not in 60s, not in hundreds. Let it multiply infinitely. The blessing of the Lord is spoken on the seeds. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தால் அந்த விதைகள் மேலே தேவ ஆசீர்வாதத்தை பேசுகிறார். இது 30, 60, 100 அல்ல, 30 அல்ல, 60 அல்ல, 100 அல்ல, எண்ணிக்கைக்கு உட்படாத விதமாய் பெருகுவதாக கர்த்தர் சொன்னபடியே நான் உன்னை பெருகவே பெருக பண்ணி ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன் சொன்ன வார்த்தையை பேசுகிறேன். விதையை நீ பெருகவே பெருகுவாயாக. களங்கள் நிறமுற்ற இயேசுவின் நாமத்தால், ஆலைகள் வழிந்தோடற்ற இயேசுவின் நாமத்தால், இயேசுவின் நாமத்தால் ஆசீர்வதிக்கிறேன். ஆமென், ஆமென். தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங். நீங்கள் இந்த ஊழியத்தோடு கூட இணைந்து கொள்ளுங்கள். இந்த FFICC இந்தியா இந்த சேனலில் ஒவ்வொரு நாளும் திங்கள் முதல் சனி வரை தின தியானங்களை நீங்கள் வேர்ட் ஃப்ரம் காட் டுடே, கர்த்தரிடத்திலிருந்து இன்று ஒரு வார்த்தை எடுத்து சொல்லப்படுகிற தின தியானம், அது தமிழில் இப்போ வந்து கொண்டிருக்குது. ஒவ்வொரு நாளும் காலையில் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். தயவுசெய்து FFICC இந்தியா இந்த சேனலுக்கு நீங்கள் சந்தாதாரராகி கொள்ளுங்கள். அதில் சப்ஸ்கிரைப் என்று சொல்லப்படுகிற அந்த லிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் இருக்கும், அதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போது ஒவ்வொரு நாளும் சரியாய் 6 மணிக்கு அல்லது சில நாட்களில் 6 மணிக்கு கொஞ்சம் முன்னமே அது பப்ளிஷ் ஆகிடும். தேவன் உங்களோடு கூட இருப்பாராக. அது உங்களுக்கு பெரிய ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நம்புகிறேன். ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமை இந்திய நேரப்படி 7 மணிக்கு, புதன்கிழமை 7 மணிக்கு ஜூம் பிளாட்ஃபார்மில் ஹீலிங் க்ரூசேட் இருக்கும். ஹீலிங் க்ரூசேட், அந்த ஹீலிங் க்ரூசேடுக்கான ஜூம் நம்பர், ஜூம் பாஸ்கோடு அண்ட் ஜூம் ஐடி கோடு ரெண்டுமே இருக்குது. நீங்கள் ஜூமில் ஜாயின் பண்ணுறது எங்களுக்கு பெரிய சந்தோஷமாக இருக்கும். நீங்களும் ஆசீர்வதிக்கப்படலாம். ஜூமில் ஒரு வேளை நீங்கள் ஜாயின் பண்ண முடியலை அப்படின்னா பரவாயில்ல, அது அப்படியே லைவாக இதே FFICC இந்தியா சேனலில் ப்ராட்காஸ்ட் ஆகிட்டுருக்கும். அது மாத்திரமல்ல, ஒவ்வொரு மாதமும் முதல் செவ்வாய்க்கிழமை, அதாவது இந்த மாதம் the 6th of April மாலை
9 மணிக்கு தி டேபிள் ஆஃப் த லார்ட், கர்த்தருடைய பந்தி இருக்கும். மாலை இந்திய நேரப்படி 9 மணிக்கு. அதனோட பாஸ்கோட், ஜூம் கோட் ஸ்க்ரீனில் இருக்குது. யூ கேன் ஜாயின் அஸ் அண்ட் பி பிளஸ்ட். இயேசுவின் நாமத்தால் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். அண்ட் நவ் தி பெனடிக்ஷன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் சத்தியாவியானுடைய ஐக்கியம் வல்லமையும் நம்ம அனைவரோடு கூட இருந்து தேவன் தாமே நன்மையினாலும் கிருபையினாலும் நம்மை மூடி வழி நடத்துவாராக. ஆமென், ஆமென்.